இந்த நாளிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்கு தேவன் ஒரு ஒரு வார்த்தையை நான் கேட்ட பொழுது தந்தார். அதை உறுதியும் படுத்தினார். ஜெபத்தோடு கூட நான் அந்த வார்த்தைகளை நாம் கேட்போம். எனக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணிக்காங்க. தேவனுடைய பாரத்தை சரியா சொல்லணும். நம்ம எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பம் நம்ம கையில் இல்லை. நம்ம அது தேவன் நிர்ணயம் பண்ணது, தீர்மானித்தது. நாம் யார் என்று அறிந்து கொள்வதற்கு முன்பே தேவன் எல்லாவற்றையும் இதெல்லாம் திட்டமாய் தீர்க்கமாய் எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறார். பூமியில நம்ம வந்துட்டோம். ஆனா எப்படி முடிக்க போறோம் அப்படிங்கிறது அது நம்ம கையிலையும் இருக்குது. நான் இந்த கேள்வியை நாம் கேட்டுக்கலாம். ஹவு டு ஐ வாண்ட் டு எண்ட் மை லைஃப்? என் வாழ்க்கையை நான் எப்படி முடிக்க போறேன்? வேதத்திலிருந்து ஒரு சிலருடைய உதாரணங்களை பார்த்தேன். தேவன் அதை எழுதி வச்சிருக்கிறார். ஒரு சிலருடைய வாழ்க்கை, அவங்களுடைய முடிவு எப்படி இருக்குது, எப்படி இருந்தது. பரிசுத்த ஆவியானவர்களை குறித்து எழுதி வைத்திருக்கிற உதாரணமாய் நாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 2 பேரை 11-12 2 பேரை குறித்து, நிறைய பேரை குறித்து எழுதப்பட்டது. நான் 2 பேரை காண்பிக்க, முதலாவது பிரதானமாய் காண்பிக்க விரும்புகிறேன். ஏன் அந்த 2 பேரை மட்டும் நான் காண்பிக்கிறேன் அப்படின்னா, அந்த 2 பேரும் ஒரே வயிற்றிலிருந்து வெளியில வந்தவங்க. நாம் எல்லாருமே ஒரே சிஎஃப்சி சபை என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம். ஒரே புது உடன்படிக்கையின் சத்தியங்களை, செய்திகளை நாம் கேட்கிறோம். எல்லா விதத்திலும் நாம் நிறைய ஒரு ஒரு ஒரே விதமான காரியங்களை நாம் கேட்கிறோம், பேசுகிறோம். அதே போலதான் இவங்க 2 பேருமே ஒரே தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தவங்க, ஒரே குடும்பத்துல, ஒரே சூழ்நிலையில, பின்னணியில வாழ்ந்தவர்கள். இவருடைய வாழ்க்கை, அந்த 2 பேருடைய வாழ்க்கை எப்படியாய் முடிந்தது? யாக்கோபு, ஏசா. யாக்கோபை குறித்து பரிசுத்த ஆவியானவர் சூப்பரா எழுதி வைத்திருக்கிறார். அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை முடித்தார். அவருடைய ஆரம்பம் எல்லாம் நமக்கு தெரியும். எவ்வளவு சேட்டை பண்ணாரு, எவ்வளவு இதெல்லாம் பண்ணாரு, தேவனிடத்திலே பேரம் பேசினாரு. நீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு எனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து, நல்ல இடம் தங்குறதுக்கு இடம் கொடுத்து, நம்ம மறுபடியும் இந்த இதே ஊருக்கு என்ன கூப்பிட்டு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு 10% கொடுத்துட்றேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு டீல்லாம் பேசினாரு. எத்தன், அதான் அவருடைய பேரு, ஏமாற்றுகிறவர். ஆனா அவருடைய வாழ்க்கை முடியும் போது எப்படி முடிந்தது அப்படின்னா, ஆவியான குறிச்சி எழுதி வச்சிருக்கிறாரு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் எழுதின புத்தகம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனம். எபிரேயர் 11:21. விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். ஒரு மனுஷனை குறித்து ஆவியானவர் அவரை குறித்து, அவனுடைய வாழ்க்கையின் கடைசி இதை குறித்து எழுதும் போது இப்படிதான் எழுதி வச்சிருக்கிறார். பை ஃபெய்த் ஜேக்கப் as he was dying, லாஸ்ட் மினிட் குறித்து எழுதுறார். As he was dying, he blessed and worshipped. எவ்வளவு அருமையான முடிவு. அவர் ஒரு பிரைம் மினிஸ்டரோட அப்பாவாய் மரித்தார் அப்படிலாம் போடல.
ஒரு பெரிய கண்ட்ரி. அன்னைக்கு இன்னைக்கு எப்படி அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் எப்படி பெரிதா இருக்கிறதோ, அதே போல அந்த நாட்கள்ல இருந்த நாடுதான் எகிப்து. அந்த எகிப்துல பிரைம் மினிஸ்டரா இருந்தவர், பார்வோனுக்கு அடுத்தபடியா பிரைம் மினிஸ்டரா இருந்தவர் தான் யோசேப்பு. அவருடைய அப்பா தான் யாக்கோபு. அப்படிலாம் எழுதப்படவே இல்லை. ஆவியானவர் அவரை குறித்து எழுதினது when he was dying, அவர் மரிக்கிற பொழுது அவர் தேவனை ஆராதிக்கிறவனாய் மரித்தார். பிரியமானவர்களே, பெரிய சவாலா இருக்கு. மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி வேணாலும், ஆரம்பம் எப்படி இருந்தாலும் சரி, ஆனா முடிவு. யாக்கோபு மாத்திரம் இல்ல, அநேக திருஷ்டாந்தங்கள், அநேக உதாரணங்கள் நாம் பார்க்கிறோம். ஏனோக்கை குறித்து யூதா கூட எழுதி வைத்திருக்கிறாரு. அவர் எப்படி தீர்க்க தரிசனம் சொன்னார், தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து, எப்படி 2ஆம் வருகையை குறித்து அவர் தீர்க்க தரிசனம் சொன்னதை குறித்து யூதா எழுதி வைத்திருக்கிறார். ஆனா அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை முடித்தார் என்பதை, அவருடைய ஆரம்பம் எப்படி இருந்தது நமக்கு தெரியாது. அவர் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார் அப்படின்னு. ஆனா அவர் முடிவு ரொம்ப அருமையா எழுதப்பட்டிருக்குது. 5வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அதே அதிகாரத்துல 5வது வசனத்துல, பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். சவாலா இருக்கு. அவன் தேவனால் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாடி அவன் பெற்ற சாட்சி, ஊரார் மத்தியிலும் உறவினர்கள் மத்தியில அவனுக்கு இருந்த சாட்சி, ஏனோக்கா அவன் தேவனுக்கு பிரியமானவன். ஜனங்கள் மத்தியிலும் தேவனிடத்திலும் அதே சாட்சி தான். He pleased God. He pleased God. அந்த சாட்சியை பெற்றான். It's pleasing to God. நோவாவை குறித்து நான் வாசிக்கிறோம். ஆபேலை குறித்து கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை குறித்து ஆவியானவர் எழுதி வச்சிருக்க, நீதிமான், எது சரி எது கரெக்டு அப்படின்லாம் ஒன்றும் தெரியாத நாட்கள், பிரமாணம் இல்லாத நாட்கள்ல நீதிமான், அப்படிதான் நீதிமானாய் மரித்தான், அப்படிதான் போட்டிருக்குது. நோவாவை குறித்து நான் வாசிக்கிறோம். நோவாவை குறித்து கடைசியா எழுதப்பட்டது 7வது வசனத்துல நான் வாசிக்கிறோம். தேவ விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி he revered God, he feared God in reverence. ஆங்கிலத்தில் இப்படிதான் போட்டிருக்கு, in reverence. பயபக்தியோடு கூட அவனை குறித்து, அவன் பயபக்தியா வாழ்ந்த மனுஷன், தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். நம்மை குறித்தும் ஒரு நாள் எழுதப்படும். நம்ம எல்லாரை குறித்தும் ஒரு நாள் எழுதப்படும். ஆவியானவர் அதை நோட் பண்ணி வச்சிருப்பார். அவருடைய ஜேர்னல் எப்படி இன்னைக்கு அச்சடிக்கப்பட்ட வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதே போல அவருடைய ஜேர்னல்லையும் பரிசுத்தாவியர் எழுதி வச்சிருப்பார், எழுதுவார். நான் மரிக்கும் பொழுது என்னை குறித்து எழுதுவார். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய கடைசியில நான் எப்படி மரிக்கிறோம், எப்பேற்பட்ட மனுஷனாய் நான் இருக்கிறேன், மரிக்கிறேன் அப்படிங்கிறத குறித்து ஆவியானவர் எழுதுவார். என்னையும் குறித்து நம்மையும் குறித்து என்ன எழுதுவார். அது இன்னைக்கு நான் எடுக்கிற முடிவுகள்ல தான் இருக்குது. ஒரே கற்பத்திலிருந்து வந்தவர்கள் 2 பேரோட முடிவும் எப்படியாய் போயிடுச்சு. ஒருவனை குறித்து, யாக்கோபை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, he worshipped as he was dying, he worshipped. ஆனா அதே இது ஏசாவை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அதே கர்ப்பத்திலிருந்து வந்த
நம்ம அதை அப்படிதான் பார்க்கணும். ஒரே சபையில இருக்கிற 2 பேர், ஒருத்தர் வந்து வொர்ஷிப்பர், அனதர் இன்னொரு மனுஷன் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா 12ஆம் அதிகாரத்துல 12 15 16 ஏசாவை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறது இதுதான். ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சீர்கெட்டவனாய் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா இந்த 15 16 பிற்பாடு ஒருவனும் தேவனுடைய கிருபையை எழுந்து போகாதபடிக்கும் 15 யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாகிறதுனால அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா 15 16 அது கனெக்ட் ஆயிருக்கு. 15 தனி 16 தனி இல்ல. See to it that no one comes short of the grace of God. That 16 there be no immoral or godless person like Esau. தமிழ்ல ரொம்ப சுத்த தமிழ்ல சீர்கெட்டவன் அப்படின்னு தான் போட்டிருக்குது. ஆனா ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குது அப்படின்னா காட்லெஸ், இம்மாரல் ஆர் காட்லெஸ் பர்சன் லைக் ஈசா. ஆவியானவர் அவனை குறிச்சு எழுதி வைத்திருக்கிறது 2 பேர். ஒரே வயிற்றிலிருந்து வந்த ஒருத்தர் வர்ஷிப்பரா இருந்தார். ஆனா அதே வயிற்றில இருந்து இன்னொருத்தர் வந்து ஆவியானவர் எழுதி இஸ் இம்மாரல் அண்ட் காட்லெஸ். ஒழுக்கம் கெட்டவன், தேவனற்றவன் எழுதி வைத்திருக்கிறார். இதே மாதிரி இன்னைக்கும் நம்ம மத்தியில் நடக்க முடியாது. தேவன் ஒரு கோடை போட்டார். ஒரே வயிற்றுலதான் பிறந்தாங்க, ஒரு கோடை போட்டார். 2 குரூப். இன்னைக்கு தேவன் சபையிலும் அதே மாதிரி நம்ம மத்தியில் இன்னைக்கு இருக்கிற அந்த 25 பேர் மத்தியிலும் தேவன் ஒரு கோடை போடுகிறார். எல்லாம் ஒரே சபையில தான் இருக்கிறோம். ஒரே ஊம்புல இருந்து வந்தது போல 2 குரூப். ஒரு குரூப் அந்த இந்த 2 குரூப்புங்கிறது வந்து ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அந்த 2 குரூப் அப்படியே போயிட்டே இருக்கும். இன்னைக்கு 2 குரூப் எப்பேற்பட்ட குரூப் அப்படின்னா நான் அப்படிதான் பார்க்கிறேன். 15 வாசித்தது போல see to it that no one comes short of the grace of தேவனுடைய கிருபையை ஒருவனும் தேவனுடைய இழந்து போகாதபடிக்கு come short of the grace of God. அதை பெற்றுக்கொள்ளுகிற இடத்துல இல்லாதபடிக்கு தேவனுடைய கிருபை இருக்குது. coming short of reaching that grace of God. அதை பெற்றுக்கொள்கிற இடத்துக்கு வர முடியாம போனது. அதுதான் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். யாரும் அந்த மாதிரி ஒரு குரூப் வந்து one who comes short of the grace of God. another group, இன்னொரு குரூப் தேவனுடைய கிருபை இழக்கிற ஒரு குரூப். 2வது குரூப் வந்து தேவனுடைய கிருபையில வளர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு குரூப். எப்படி வளர்ச்சி அப்படின்னா தேவனுடைய கிருபை சொல்லலாம். ஆனா நம்ம நிறைய ஸ்டெப்ஸை பார்க்கிறோம், வளர்ச்சியை பார்க்கிறோம். பூரண கிருபை அப்படின்னு சொல்றாங்க. கிரேஸ், abundant கிரேஸ். இன்னொரு இடத்துல பவுல் சொல்றாரு more than abundant grace அப்படின்னு சொல்றாரு. பரிபூரண கிருபை. ஓகே, கிருபை இருந்தாலே நமக்கு போதும், அதுவே நமக்கு போதும். ஆனா abundant grace அதுவே வந்து ரொம்ப ஜாஸ்தி, நமக்கு தேவைக்கு மேல இருக்கிறத நம்ம abundance சொல்லுவோம், abundant grace. ஆனா இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னா more than abundance, பரிபூரணம். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்குது, more than abundance. பரிபூர்ணம் தான் தமிழ்ல இருக்குது. பூர்ணத்தை காட்டில எத்தனையோ மடங்கு வந்து அளவிட
அளவிட தெரியாதது அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அவ்வளவு கிருபை, அவ்வளவு ரிச். ஏன் ஒரு குரூப் கமிங் ஷார்ட் ஆஃப் த கிரேஸ் ஆஃப் காட், அண்ட் ஹவ் அனதர் குரூப் இஸ் growing, is having more than abundant grace. அவங்க எப்படி அந்த கிருபைக்கு பெற்றுக்கொள்ள முடியாத இடத்துல ஒரு குரூப்பு, இன்னொரு குரூப்பு கிருபையை அளவிட முடியாத மோர் தென் பரிபூரண கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு இடத்துக்கு அளவிட அந்த கிருபை பெற்றுக்கொள்ளுற இடத்துக்கு ஒருத்தவங்க வந்தாங்க. ஏசாவை குறித்து அங்க எழுதப்பட்டிருக்கிறது 17வது வசனத்துல, ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும், ஏன் அவன் why he fell short of the grace of God, தேவனுடைய கிருபை எப்படி இழந்து போனான், அதுக்கே தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற இடத்துக்கு அவனால ஏன் வர முடியல அப்படின்னா, இங்க வாசிக்கிறோம் 17ல, ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனமாறுதலை காணாமர் போனான். ஆக்சுவலா இந்த தமிழ் மொழிபெயர்ப்புல கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குது. ஏதோ அவர் மனம் திரும்பணும்னு ஆசைப்பட்டது மாதிரியும், ஆனா அது கிடைக்காம போயிட்டாருங்கிறது மாதிரியும் இந்த டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு. ஐ திங்க் இங்கிலீஷ் பைபிள்ல NASBலையும் சரி, ஒரு புது மொழிபெயர்ப்புலையும் சரி, ரெண்டு இதுலயும் ரொம்ப அழகா போட்டிருந்தாங்க. ஏன்னா அவன் விரும்பினது வேதத்துல எங்கேயுமே அவன் மனம் திரும்புறதுக்கு ரெடியா இருந்தான்ட்டு நான் வாசிக்கவே முடியல. அவன் அழுதது, அவன் எதை பெற விரும்பி அவன் அழுது கண்ணீர் விட்டு இது பண்ணினா அப்படின்னா, அவன் அப்பாட்ட எனக்கு ஏதாவது ஆசீர்வாதத்தை கொடுங்களேன் அப்படின்ட்டு தான், அதுதான் அவனுடைய கதறதலா இருந்ததே ஒழிய, அவனுடைய இருதயத்துல மனம் திரும்பணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லவே இல்லை. இந்த புது மொழிபெயர்ப்புல என்ன போட்டிருக்குன்னா, பிறகு ஏசா ஆசியை பெற விரும்பிய போதிலும் கண்ணீர் விட்டு கதறி கெஞ்சினாலும் கூட அவனால் அதை பெற முடியவில்லை. அவன் பெற முடியாதது மனம் திரும்புதல் அல்ல, அதை அவன் தேடல. அவன் பெற முடியாதது ஆசியை பெற முடியவில்லை. ஆசியை பெற விரும்பிய போதிலும் கண்ணீர் விட்டு கதறி கெஞ்சினாலும் கூட அவனால் அதை பெற முடியவில்லை. ஏனெனில் மனமாறுதலுக்கு வழி காணாமற் போன, அவன் தேடவே இல்லை. He found no place for repentance. ரொம்ப ரொம்ப டெரிபிள் பிளேஸ், ஆவிக்குரிய ஒரு மோசமான இடம் அதுதான். சொன்னது போல அவன் அதை தேடல, மனம் திரும்புதல தேடல, ஒன்லி ஆசீர்வாதத்தை மட்டும்தான் தேடினான். அந்த வித்தியாசமா சொல்ல போனா தேவனுடைய கிருபை அவனுடைய வாழ்க்கையில மிஸ் ஆச்சு. எபேசியர் 2:8 நம்ம வாசிக்கிறோம், பை தி கிரேஸ், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். தட் சேவிங் கிரேஸ், அந்த கிருபை அவனோட வாழ்க்கையில மிஸ் ஆகி போச்சு. ஏன்னா he never acknowledged his fault. தன்னுடைய பாவத்தை, நான் என்ன காரியம் செஞ்சேன், அவனுக்கு பாவம் ஒரு சீரியஸாவே இல்லை. எல்லாமே லைட்டா, இன்னைக்கு வாழ்ந்த போதும், இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் அவனுடையது. he did not take sin seriously. தேவன் மூத்த பிள்ளைகளுக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷத்தை அதை அப்படியே அசட்டை பண்ணினான். அதனாலதான் அவன் மனம் திரும்புதலை விரும்பி காணாமல் போனான். ஏதோ ஒரு ஏரியால நான் மனம் திரும்பாமல் நான் போயிட்டேன், மனம் திரும்புதல் அந்த ஏரியால இல்லை அப்படின்னா, நான் ஏதோ பாவத்தை நான் சீரியஸா நான் எடுக்கல. ஏதோ ஒரு இருதயத்தை ஏசா அவனுடைய இருதயத்துல வைத்திருந்தது கசப்பு. தன் சகோதரனை எப்படியாயிலும் கொன்னுடணும், அவனுடைய இருதயத்துல தன்னுடைய சகோதரன் மேல அந்த கசப்பு இருந்தது. அவனுடைய வாழ்க்கையில தேவன் அவனுக்கு மையமா இல்லவே இல்லை, ஒரு நாளும் இல்லை. அவனுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்க அப்படின்னா தேவன் மையமா வைத்து கூட வாழல. அவனுடைய பேச்சுல கூட தேவன்கிற வார்த்தை கூட இருக்காது. காட்லெஸ் பர்சன், தேவனற்ற ஒரு மனுஷன். 12 எபிரேயர் 12 அதை குறித்து வாசிக்கிறோம். ஒரே ஒரு
ரெஃபரன்ஸ் மட்டும் நான் காண்பிக்க விரும்புகிறேன். அவருக்கும் யாக்கோபுக்கும் உள்ள அந்த வித்தியாசம். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்துல நமக்கு இந்த சம்பவம் தெரியும். யாக்கோபு தேவனை சந்திச்சுட்டு கால் உடைஞ்சி தொட சந்து சுழுக்கி நொண்டி நொண்டி வராரு. சரி, நம்முடைய சகோதரன் அவனை எப்படியாகிலும் அவனை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தணும், அவனுடைய கோபத்தை கொஞ்சம் தணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவருக்கு முன்னாடி என்னென்னலாம் கிஃப்ட் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கிஃப்டா கொடுத்து எல்லாமே பிளான் பண்ணி அவரு அனுப்புறாரு. கிஃப்ட் எல்லாம் அனுப்புறாரு. கிஃப்ட் அனுப்பி அவர் 2 பேரும் மீட் பண்ண உடனே அவர் கேட்கிறாரு, 8வது வசனத்துல வாசிக்கிறோம். 8வது வசனம் ஆதியாகமம் 33 8வது வசனம். ஏசா அவனிடம், நான் வரும்போது பார்க்க நேர்ந்த இந்த மனிதர்கள் எல்லாம் யாரு, எதற்காக இந்த மிருகங்கள் எல்லாம் என்று கேட்க, என்னை நீர் ஏற்றுக்கொண்டதின் அடையாளமாக என்ன கிஃப்டா நான் கொடுக்கிறேன், இதை பரிசு பொருளை நீ ஏற்றுக்கொள்ள வேணும். ஆனா அவர் சொல்றாரு பாருங்களேன், என்ன பதில் சொல்றாரு பாருங்களேன். பட் ஈசா said, hey brother, I have plenty. எனக்கு அதெல்லாம் வேணாம்பா, எனக்கு பரிசு பொருட்கள் கொடுக்க தேவையில்லை, எனக்கு போதுமானது இருக்குது. ஐ ஹாவ் பிளண்டி. நான் இதே இது யாக்கோபு எப்படி தெரியுமா சொன்னாரு? ஏசா கேட்கிறாரு 5வது வசனத்துல, உன் கூட எல்லாம் வர்றாங்களே இதெல்லாம் யாருப்பா? ஏசா பெண்களையும் குழந்தைகளையும் கவனித்தான். இவர்கள் அனைவரும் யார் என கேட்டான். யாக்கோபு என் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லல. என்ன சொல்றாரு பாருங்க, இவர்கள் தேவன் கொடுத்த என் பிள்ளைகள், தேவன் கொடுத்த எனக்கு பிள்ளை, தேவன் எனக்கு நன்மை செய்திருக்கிறார். அவனுடைய இதெல்லாம் பாருங்களேன். God graciously has given me children given by God. தேவன் எனக்கு கொடுத்தது. 11வது வசனத்திலையும் வாசிக்கிறோம். 11வது வசனத்துல அவரு அந்த கிஃப்ட் எல்லாம் வாங்க மாட்டேன்ட்டாரு. ஆனா அவரு சொல்றாரு பாருங்களேன், ஏசா சொன்னது ஐ ஹாவ் பிளண்டி, அது தேவன் எனக்கு கொடுத்தாருங்கிற வார்த்தை அவனுடைய வாயிலிருந்து வரல. ஆனா திரும்ப திரும்ப யாக்கோபு சொல்றார், நான் கொடுக்கும் பரிசு பொருட்களையும் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டுகிறேன். தேவன் எனக்கு நிறைய நன்மைகள் செய்திருக்கிறார், தேவைக்கு மேல் என்னிடம் உள்ளது. God has, இங்கிலீஷ்ல ரொம்ப God has dealt graciously with me. தேவனை மையமாய் வைத்து வாழ்ந்து முடித்த மனுஷன். அதனாலதான் தேவன் அவனை குறிச்சு எழுதி வச்சிருக்கிறார், காட்லெஸ். தேவன் தனக்கு செய்த நன்மைகளுக்கு தேவன் எனக்கு செய்திருக்கிறார். God has done graciously, he has dealt graciously with me. கிருபையாய் தயவாய் எனக்கு இறங்கி இருக்கிறார். அந்த வார்த்தை அவனிடத்துல இருந்து வரவே இல்லை. காட்லெஸ், இம்மாரல் பர்சன். அந்த வார்த்தைக்கு நமக்கு எல்லாருக்குமே அர்த்தம் தெரியும். ஒழுக்கங்கெட்ட ஒரு மனுஷன், தன் இஷ்டம் போல வாழ்ந்த மனுஷன். வேதத்துல எங்கேயாவது நம்ம பார்த்திருக்கோமா? ஏசா இப்ப ஏற்பட்ட விபச்சார பாவம் செய்தான், இவங்களோடு கூட விபச்சாரம் செய்தான் அப்படின்னு எங்கேயாவது நம்ம சம்பவம் நம்ம வாசித்திருக்கிறோமா? இல்லவே இல்லை. ஆனா ஏன் ஆவியானவர் அவனை குறித்து இப்ப ஏற்பட்ட ஒரு காரியத்தை எழுதி வைத்து, இம்மாரல் பர்சன், நோ இம்மாரல் பர்சன் லைக் ஈசா. எதை வச்சு ஆண்டவர் இம்மாரல் பர்சன் அப்படின்னு சொல்றாரு? தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த பர்த் ரைட், முதற் பேரான குமாரனுக்கு உண்டான அந்த ஆசீர்வாதத்தை எவ்வளவாய் அவன் டெஸ்பைஸ் பண்ணான். அவனை பொறுத்தளவுல எனக்கு இப்ப உள்ள நீட் தான் எனக்கு முக்கியம், இப்ப நான் ஜாய்ஃபுல்லா இருக்கணும். பிரசன்ட் நீட், தட் வாஸ் ஹிஸ் ஃபோக்கஸ். அந்த பிரசன்ட் நீடுக்காக, தற்போதைய தேவைக்காக எந்த ஒரு விளக்கரத்தையும் செலுத்துவதற்கு அவன் ரெடியா இருந்தான். ஈவன் நித்தியமா இருக்கட்டும்,
என்னுடைய ப்ரெசன்ட் நீட் எனக்கு அதுதான் முக்கியம். என்னுடைய சரீர தேவை எனக்கு அதுதான் முக்கியம். எனக்கு இப்ப தேவை என்னுடைய சரீர பசி, எனக்கு அதுதான் முக்கியம். அதுக்காக நான் எந்த விலைக்கரையத்தையும் நான் செலுத்துறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். He put the physical needs above the spiritual needs. என்னுடைய சரீர தேவைகளை ஆவிக்குரிய தேவைகளுக்கு மேல போட்டார். அதுதான் தேவன் அதை பார்த்து இஸ் இம்மாரல் பர்சன். நான் உபச்சாரம் செய்யறதுனால நான் இம்மாரல் அல்ல தேவனுடைய பார்வையில். நான் என்னுடைய சரீர ஆவிக்குரிய தேவைகளை காட்டிலும் சரீர தேவைகளை நான் பிரதானமாய் வைத்து ஒரு வாழ்க்கை வாழ்வேன் என்றால், ஆதியாகமம் 25 நான் வாசிக்கிறோம். அந்த வார்த்தையை பார்க்கலாமா? 25:34 எவ்வளவு துக்கமான ஒரு வார்த்தைகள். சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டுட்டு 34வது வசனத்தில் வாசிக்கிறோம். Jacob gave Esau bread and the lentil stew. அப்பத்தையும் அந்த கூழையும் கொடுத்தாரு. He ate, சாப்பிட்டான், and drank, குடிச்சான். He rose and went on his way. ஒண்ணுமே நடக்காத மாதிரி, ஒண்ணுமே இழந்து போகாத மாதிரி, எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சிருக்கோம், இதோட கான்சிக்வன்ஸ் என்ன என்கிறதை குறித்து அவன் ஒரு சிந்தை கூட அவனுக்கு வரல. He ate, அவன் குடித்தான், அவன் புசிச்சான், குடித்தான், எழுந்து he went on, தன்னுடைய சொந்த வழியில he went on his way. அவன் தன்னுடைய சொந்த வழியில அவன் போனான். Thus Esau despised his birthright. இப்படியாய் அவனுக்கு உண்டான அந்த பர்த் ரைட் அதை அவன் அலட்சியப்படுத்தினான். அதுதான் தேவன் பார்த்துதான் சொல்றான், இஸ் அன் இம்மாரல் பர்சன், இஸ் அன் இம்மாரல் பர்சன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்கு இல்லை அப்படின்னா ஐ வில் கம் ஷார்ட் ஆஃப் த கிரேஸ் ஆஃப் காட். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என் இடத்துல இல்லை அப்படின்னா ஐ வில் கம் ஷார்ட் ஆஃப் த கிரேஸ் ஆஃப் காட். அந்த கிருபையை பெற்றுக்கொள்கிற இடத்துக்கு நான் வரவே மாட்டேன். ஏசா அப்படிதான் வந்தார். ஏன்னா மற்றவங்கள தான் அவர் குற்றச்சாட்டிட்டு இருந்தார். இதுக்கு காரணம் யாக்கோபு. அவன் தான் என்னை ஏமாத்திட்டான், அவன் தான் என்ன புத்திர பாகத்தை அந்த சுதந்திரத்தை அவன் தான் என்னை ஏமாத்திட்டான். நோ, அவன் ஏமாத்தலையே, இவர் தானே கொடுத்தாரு, இவர் தான் கொடுத்தாரு, இவர் தான் அள்ளி விசிறினார். ஆனா பழி வாசிக்கிற இன்னொரு இடத்துல ஐ திங்க் 27ஆம் அதிகாரத்துல 36வது வசனத்துல இப்படிதான் போட்டிருக்குது. He took away my birthright. என்ற புத்திரபாகத்தை அவன் எடுத்துட்டான். No, he did not give. அவன் எடுத்துக்கல, இவர் தான் அள்ளி விசிறினார். மற்றவங்கள பிளேம் பண்ணார். தன்னுடைய தவறை உணரவே இல்லை. அதனாலதான் தன்னுடைய தேவையை, தன்னுடைய தவறை அவர் உணராததுனாலதான் மனம் திரும்புதலே அவனால காண முடியவில்லை. அது ஒரு பாடம். என்னுடைய தேவையை நான் உணரலை அப்படின்னா, என்னுடைய குறையை நான் உணரல, என்னுடைய தப்பை நான் உணரலை அப்படின்னா மனம் திரும்புதலை நான் காணாமல், ஏசாவை போல மனம் திரும்புதலை காணாமல் நான் போய்விட முடியும். யாருக்கு வேணாலும் நடக்கலாம். நாம் மறுபடியும் பிறந்திருந்தாலும் சரி, தேவன் எனக்கு தந்திருக்கிறத நான் அலட்சியப்படுத்துவேன் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்கு இல்லாம இருந்தது என்றால், பாவம் எனக்கு சீரியஸா இல்லாம இருந்தது என்றால், என்னுடைய சரீரத்தை நான் ஒவ்வொரு நாளும் ஜீவபலியா தேவனுக்கு அர்ப்பணித்து நான் வாழவில்லை என்றால், ஐ வில் கம் ஷார்ட். நான் அந்த கிருபையை பெற்றுக்கொள்கிற இடத்துல நான் இருக்க முடியாது. இதான் நான் கற்றுக்கொண்டது ஏசாவின் இடத்துல இருந்து. ஒரு நாளும் அவர் எப்பொழுதுமே குறை சொல்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு மனுஷன் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பெருமை தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்கிற இடத்துக்கு ஒரு நாள் நம்மளை வழி நடத்தாது. நம்ம எல்லாருமே நம்மளோட வாழ்க்கையில, நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல யாரும்
எனக்கு போதுமான பணம் இருந்தா போதும் அப்படிங்கிற இது எந்த ஒரு மனுஷனுக்குமே வராது. பண விஷயம் அப்படின்னு வந்ததுன்னா, ஓகே, தேவைக்கு மேல நமக்கு எப்பவுமே இருக்கணும். மோர் தென் அபண்டன்ட் மணி இன் அவர் அக்கவுண்ட்ஸ்ல இருக்கணும். அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா ரட்சிக்கப்பட்ட நாமும் நமக்கு பணத்தை குறித்து அதே எண்ணம் இருந்து, கிருபையை குறித்து அப்பேற்பட்ட ஒரு எண்ணம் இல்ல. நான் ஏசாவின் இடத்துல தான் இருக்கிறேன். மணிக்கு உலகத்துல எப்படி மணி என்ன எப்படி இருக்குதோ அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நமக்கு தேவனுடைய கிருபை. நான் தேவனுடைய கிருபையில நான் வளர முடியும்? ஆப்வியஸ்லி பை ஹியூமிலிட்டி. தாழ்மையில் நான் தரித்திருக்கும் பொழுதுதான் நான் கிருபையை அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும். 4 காரியங்களை நான் இந்த நாள்ல உங்கள் முன்னாடி வைக்க விரும்புகிறேன். கிருபையில நான் எப்படி வளர முடியும்? நான் ஒரு உதாரணங்களை நாம் பார்த்து அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். நம்ம எல்லாருக்கும் எல்லா வயதினருக்கும் டீனேஜ் பருவம், 10 பருவமா இருந்தாலும், டீனேஜா இருந்தாலும் சரி, வாலிபர்களா இருந்தாலும் சரி, திருமணமானவர்களா இருந்தாலும், யங் மேரிடா இருந்தாலும் சரி, அல்லது ஓல்டு பீப்புளா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இந்த வளர்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கிருபையில நாம் பெருக முடியும். ஐ கேன் grow in the grace. முதலாவது நான் இந்த வசனத்தை எனக்கு காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை குறித்து நாம் வாசிக்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. The child continued to grow, become strong, increasing in wisdom, and the grace of God was upon him. Grace of God. எப்படி தேவனுடைய கிருபை அவர் மேல் வந்தது? பிள்ளைதான், சிறு பிள்ளைதான். எப்படி சின்ன பிள்ளை மேல எப்படி கிருபை வளர்ந்தது? God is not partial. நன்மை தீமை என்கிறதே தெரியாது. ஆனா எப்படி கிருபை பெற்றுக்கொள்ள இடத்துல அது இருந்தது அப்படின்னா, அது ரகசியம். அது முந்தின வசனத்துல இருக்கும். 39ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்குது அப்படின்னா, கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின், when they had performed everything according to the law of the Lord. இது பெற்றோர்களுடைய பொறுப்பு. நம்முடைய பிள்ளை தேவனுடைய கிருபையில வளரணும் அப்படின்னா பெற்றோர்களா இருக்கிற என்னுடைய பொறுப்பு இருக்குது. அறியாத வயதுல தேவனுடைய கிருபை அந்த குழந்தை மேல இருக்கணும் அப்படின்னா பொறுப்பு. they performed everything according to the law. இன்னைக்கு நான் கேட்கிற வார்த்தையின்படி தேவன் எனக்கு கையெழுத்திருக்கிற புது உடன்படிக்கை வாழ்க்கையில நான் அதை நேர்த்தியா நான் செய்து வந்தேன் என்றால், சகலத்தையும் செய்ய நான் பிரயாசப்படுவேன் என்றால், இது என்னுடைய பங்கு, பெற்றோர்களாகிய நம்மளுடைய பங்கு. அதே போல பிள்ளை வளர்ந்துருச்சு, 12 வயசை தாண்டியாச்சு, டீனேஜ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து டீனேஜ் பருவத்தில் வந்திருக்கிறாரு. ஆனா அங்க வாசிக்கிற 52ஆவது வசனத்துல இயேசு கிறிஸ்து ஜீசஸ் kept increasing in wisdom. 52ஆவது வசனத்துல இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். இப்போ 30 வயசு வரைக்கும், 12ல இருந்து 30 வயசு வரைக்கும். பட் இப்போ பெற்றோருடைய பங்கு மாத்திரம் இல்ல, இப்போ அவருடைய பங்கு என்ன? 51ஆவது வசனத்துல வாசிக்கிறோம், he went down. அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அதனால தேவனுடைய கிருபையில அவர் வளர்ந்தார். தேவனுடைய கிருபை, நம்ம எல்லாரும் கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையினால நம்ம விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கோம். தேவன் நமக்கு ஒரு கிருபையை தந்திருக்கிறார். இப்போ from grace to a place of more than abundant grace, பரிபூர்ண கிருபையிலிருந்து பரிபூர்ண கிருபைக்கு எப்படி வளருது, அதை குறித்து தான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்படி வளர்ந்தாருங்கிறத நம்ம பார்த்தோம். டீனேஜ் பருவத்தில் இருக்கிற பிள்ளைங்க, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த அதிகாரத்துக்கு நீங்கள் கீழ்ப்பட்டிருக்கிற பொழுது, சப்மிஷன் டு அத்தாரிட்டி டு யுவர் பேரண்ட்ஸ், தேவனுடைய கிருபை, அதுல நீங்க வளர முடியும். 2வது,
வேதத்துல இன்னொரு பதம் கூட இருக்குது, கிரேஸ். அதுக்கு அடுத்தது கிரேட்டர் கிரேஸ். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த வசனம், யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 6வது வசனத்துல, he gives greater grace. தமிழ்ல நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 4:6. அதிகமான கிருபை. இப்ப அடுத்த ஸ்டேஜ் வந்து அதிகமான கிருபை யாருக்கு? அதுக்கு முந்தின வசனங்களை நீங்க வாசித்து தியானித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். when I don't love the world, என்ன உலகத்தையும் உலகத்தில் உள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் வெறுக்கிற அளவுக்கு நான் தாழ்மையா இருப்பேன் என்றால், when I don't love the world, when I humble myself enough to forsake the worldly friendship, I became friend with God. நான் தேவனுக்கு நான் நண்பனா மாறுறேன். அப்பேற்பட்டவங்களுக்கு, அந்த மனத்தாழ்மை உடையவர்களுக்கு ஆண்டவர் சொல்றார், it gives greater grace. அதாவது வாஸ்தவம், இங்கேயும் அதேதான், humility and submission to God. முதலாவது வாஸ்தவ போல இங்கேயும் 7வது வசனத்துல, submit therefore to God. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். மனத்தாழ்மை அண்ட் கீழ்ப்படிதல், தேவனுக்கு கீழ்ப்படிதல். 3வது, நான் சுருக்கமா, நமக்கு நேரம் இல்லை, 3வது abundant grace. ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரத்துல 33வது வசனம் நீங்க வாசிக்கிறோம். 33வது வசனத்துல கடைசி பகுதியில முதல்ல இருந்து வாசிக்கிற 4:33, கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. பரிசுத்த ஆவியானவருடைய என்ன காரியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்க அதுக்கு முன்னாடி 2 வசனம் முன்னாடி நீங்க வாசித்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான காரணம் என்னங்கிறது, அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்து அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். 33 அதேதான் திருப்பி ரிட்டர்ன் மறுபடியும் எழுதப்பட்டு இருக்குது. உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை இருந்தது. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், நான் அதை எவ்வளவா நான் தேடுறேன். earning for it, seeking it. இது நம்முடைய பிறப்புரிமை, இட்ஸ் birthright. நமக்கு சுதந்திர பாகம் அது. அதை நான் ஒரு நாளும் டெஸ்பைஸ் பண்ணிடவே கூடாது. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாம நம்ம யாரும் வாழ பழகிடவே கூடாது. ஏசா அப்பேற்பட்டவனா தான் இன்னைக்கு அவர் இருந்திருந்தாரு அப்படின்னா, இன்னைக்கு என் காலத்துல, நம்முடைய காலத்துல அவர் வாழ்ந்திருப்பார் என்றால், நிச்சயமாய் அவர் எப்படி அன்னைக்கு இந்த புத்திரபாவத்தை அசட்டை பண்ணினாரோ அதே போல இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்து அவர் அசட்டை பண்ணியிருப்பார். தேவன் அவருக்கென்று கொடுக்கறத அவர் அசட்டை பண்ணியிருப்பார். அந்த ஸ்பிரிட், ஏசானுடைய ஸ்பிரிட், நான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்து நான் அலட்சியமா இருப்பேன் என்றால், அசட்டை பண்ணுவேன் என்றால், ஒவ்வொரு நாளும் நான் பரிசுத்த ஆவியினால் நிரம்புறத நான் 3 வேளை சாப்பிட்றதை காட்டிலும் அதுதான் எனக்கு பிரதானமா இருந்து, பரிசுத்த ஆவியினால் நிறைவை நான் பெற்றுக்கொள்ளாமல், அதுக்காக நான் தேவனிடத்துல கேட்காம, ஆண்டவரே என்னை நிரப்புங்கன்னு அந்த ஜெபத்தை கூட நான் செய்யாம நான் 3 வேளை நான் சாப்பிட்டேன் அப்படின்னா, நான் யாரையும் கண்டம் பண்ணல. பட் ஆண்டவரே, நான் அந்த இடத்துல வந்துடக்கூடாது. அது நான் பூரண கிருபையை நான் பெற்றுக்கொள்ளவே முடியாது. சீஷர்கள் அவங்க மேல பூரண கிருபை உண்டாயிருந்தது. ஏன்? திரும்ப 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 பரிசுத்த ஆவியினால் நிரப்பிட்டே இருந்தாங்க. 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியினால் நிரப்பினாங்க. அப்படியே நம்ம பார்த்தோம்னா அப்படின்னா திரும்ப திரும்ப தேவனுடைய ஆவியினால் அவன் நிரப்பப்பட்டு கொண்டே இருந்தாங்க. இன்னைக்கு எனக்கும் நமக்கும் தேவனுடைய வார்த்தை எபேசியர் 5:18 being filled in the Holy Spirit, பரிசுத்த ஆவியினால் நிரம்பி ஒவ்வொரு நாளும் எவ்வளவு ஆசீர்வாதங்கள். எவ்வளவு 32வது வசனத்தில் வாசிக்கிறோம், திரளான ஒரு கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களா இருந்தார்கள்.
ஒரு நாயிலும் இது என்னுடையது, இது என்னோடது, யாரும் சொந்தம் கொண்டாடல. பூரண கிருபை, பூரண கிருபை அடையாளம் தான். இந்த திரளான கூட்டத்தார், எனக்கு உங்களுக்கு தெரியும், 3000 பேர் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க, சேர்ந்து கொண்டே தான் இருந்தாங்க. அவ்வளவு திரளான கூட்டத்தார், ஒரே இருதயம், ஒன் ஹார்ட், ஒரே மைண்ட், ஒன் மைண்ட். தட் வாஸ் த பிக்சர் ஆஃப், அதுதான் வந்து பூர்ண கிருபை இருக்குதுங்கிறதுக்கு அடையாளம். அந்த ஒன்னஸ். அப்படியே என் மத்தியில் இன்னைக்கு நம்முடைய சபையில அந்த பூரண கிருபை இருக்குதா இல்லையா, அந்த வசனத்தை வைத்து நாம் அளந்து கொள்ள முடியும். நம்மள திரளான கூட்டத்தில் ஒரு மனம், 10 பேர், 20 பேர், 50 பேர் இருக்கிற இடத்துல எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு குழப்பங்கள். ஆனா திரளான கூட்டத்தா அப்படி இருந்தாங்க. எப்படி? பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு, அந்த ஒன்னஸ். 4வது, நான் திரும்ப திரும்ப சபையில கேட்கிற அந்த காரியம்தான் மனத்தாழ்மை, மனத்தாழ்மை, மனத்தாழ்மை. ஆல்வேஸ் நம்ம எப்பொழுதுமே ஆல்வேஸ் ரியலைசிங் அவர் அன்வர்தினஸ். நான் பாத்திரவன் அல்ல, நான் பாத்திரவன் அல்ல. யாக்கோபை குறித்து நாம் வாசிச்சோம். அவனுடைய வாழ்க்கைக்கு தேவனுடைய பரிபூர்ண கிருபை அவன் மேல எப்படி இருந்ததுங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி என்றால், he worshipped God. He was dying worshiping God. Worshiping God, he died. While he was dying, he worshipped God. அப்படிதான் போட்டிருக்கு. ஒரு ஆராதிக்கிற ஒரு இருதயம், தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு இருதயம். இந்த மோர் தென் அபண்டன்ட் கிரேஸ் என் இடத்துல இருந்தது அப்படின்னா, நம்ம இடத்துல இருக்கிறது அப்படின்னா, நாம் தேவனை உண்மையாய் தொழுது, ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுதுள்ளவர்களா இருக்கும். பவுல் அப்படிதான் இருந்தார். பவுல் இதே தான் சொன்னார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம், எப்படி யாக்கோபு எப்படி பழைய ஏற்பாட்டில் அப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் பவுலுடைய வாழ்க்கை இருந்தது. வாசிக்கிறோம். பவுலை குறிச்சு பவுல் அவர் சொல்றாரு 14வது வசனத்துல, 1 தீமோத்தேயு 1:15, 14 நம்ம வாசிக்கிறோம். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்குது. The grace of our Lord was more than abundant with the faith and love which are found in Jesus Christ. அவர் தன்னுடைய வாழ்க்கை குறித்து ஒரு சாட்சி சொல்றார். The grace of our Lord was more than abundant towards me. அவர் மேல அந்த பரிபூரண கிருபை, தமிழ்ல பரிபூர்ணம் தான் போட்டிருக்குது. பரிபூரண கிருபை, மோர் தென் அபண்டன்ட் கிரேஸ். அவருடைய சாட்சி என்ன? அது எந்த இடத்துக்கு அவரை கொண்டு போச்சு? 17வது வசனத்துல வாசிக்கிறேன் பாருங்களேன். அந்த கிருபை இருந்தது அப்படின்னா அவன் உண்மையிலே தேவனை ஆராதிக்கிறவர்களா தான் இருப்பான். தேவனிடத்துல இரக்கம் பெற்றேன், பாவிகளில் பிரதான பாவி, and the greatest of all sinners. அறிக்கையிடுறார். ஏன் அந்த மனுஷன் மேல வந்து மோர் தென் அபண்டன்ட் கிரேஸ் இருந்தது அப்படின்னா, he realized, he never forgot. தன்னுடைய வாழ்க்கையில மறக்கவே இல்லை. நான் எந்த இடத்துல இருந்து நான் தூக்கப்பட்டேன், எந்த இடத்துல இருந்து நான் எடுக்கப்பட்டேன், நான் வந்து பாவிகளிலே பிரதான பாவி என்கிற இடத்துக்கு அவர் வந்தார். நமக்கு தெரியும் 1 கொரிந்தியர் 15:9 பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவன். ஹியூமிலிட்டி. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவன். லீஸ்ட் ஆஃப் ஆல் he received greater grace. அடுத்தது நான் வாசிக்கிறேன் எபேசியர் 3:8 அவர் சொல்ல, and the least of all the saints. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும், முதல்ல வந்து அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் சிறியவன் அப்படின்னாரு. 2வது எபேசியர் 3:8 பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் நான் சிறியவன் என்றார். It was abundant grace. பர்டிகுலர் இடத்துல இருந்தார். ஆனா எப்போ அவர் மோர் தென் அபண்டன்ட் கிரேஸ் இடத்துக்கு வந்தார் அப்படின்னா, when he realized chief of all sinners, பாவிகளில் பிரதான பாவி, பிரதான பாவி. கிருபையால் ரட்சி அவர் எழுதினாரு எபேசியர் 2:8
கிருபையை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா அவருடைய வாழ்க்கை முடியும் போது அவர் அந்த கிருபையில இருக்குல்ல, அவரு அதிகமான கிருபையை பெற்றுக்கொள்கிற இடத்துக்கு வந்தார். அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் சிறியவன். அடுத்தது பூரண கிருபைக்கு வந்தார். லிஸ்ட் ஆஃப் ஆல் தி செயின்ட்ஸ், பரிசுத்தவான்கள் எல்லாரிலும், சபையில் இருக்கிற எல்லாரிலும் நான் சிறியவன். எவ்வளவு சவால்! நிச்சயமா நான் கையை தூக்கிற வேண்டியதான். ஆண்டவரே, நான் அந்த இடத்துக்கே நான் வரல ஆண்டவரே, எவ்வளோ தூரம் இருக்குது. அந்த இடத்துக்கு வராம நான் எப்படி பாவிகளில் பிரதான பாவிங்கிற இடத்துல வார்த்தையில சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா இதயத்துல அப்படி நிதானித்து உண்மையாய் சொல்ல முடிகிற இடத்துக்கு அவன் எவ்வளவாய் பிரயாசப்பட வேண்டி இருக்குது. அந்த இடத்துக்கு வருவதற்கு எவ்வளவாய் நான் எந்த இடத்துல அவருடைய ரகசியம், நான் எந்த இடத்துல இருந்து தூக்கப்பட்டேன், எவ்வளவு பெரிய பாவியா இருந்தேன். தேவன் அவரை கொண்டு செய்தது எல்லாத்தையும் மறந்துட்டார். பண்ண பிரசங்கம், அற்புதங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டார். மறந்துட்ட உடனே ஐம் சீஃப் ஆஃப் ஆல் சின்னர்ஸ், பாவிகளில் பிரதான பாவி. ஆண்டவர் அவர் அக்கௌண்ட்ல போட்டு விட்டார். ஐ வில் கிவ் யூ மோர் தென் அபண்டன்ட் கிரேஸ், பரிபூர்ண கிருபை. அதுதான் பவுல் கடைசி வரைக்கும் அவர் நிலைச்சிருந்தார். அதான் மிக மிக முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில. அந்த மனத்தாழ்மையில் அவர் வளர்ந்ததுதான் அவர் அதிகமான கிருபை. பிரியமானவர்களே, நாம் மறந்துடுவோம், நம் கிருபை அதிலே அந்த இடத்துல இருந்துடக்கூடாது. அதிகமான கிருபையை நான் பெற்றுக்கொள்கிற இடத்துல வரும், பூரண கிருபையை பெற்றுக்கொள்கிற இடத்துல வரும். உலகத்தை நான் வெறுக்கணும், இயேசு கிறிஸ்துக்கு பகைஞனா நான் ஆயிடக்கூடாது, தேவனுக்கு பகைஞனா நான் ஆயிடக்கூடாது. அதிகமான கிருபையை நான் பெற்றுக்கொள்கிற இடத்துல, அந்த மனத்தாழ்மை உள்ள இடத்துல இருக்கணும். அடுத்தது பூரண பரிசுத்தாவினால் நிரம்பி நான் வாழணும் ஒவ்வொரு நாளும். அதை மனத்தாழ்மையோடு கூட நான் பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே என்னுடைய தேவை உணர்ந்து, ஆண்டவரே எனக்கு அது தேவை, எனக்கு பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் தேவை, அந்த இடத்துக்கு நான் வரணும். ஒன்றாவதுதான் பாவிகளில் பிரதான, ஆண்டவரே நான் பாத்திரவான் அல்ல, ஐ எம் நாட் வர்தி. தேவன் அந்த மோர் தென் அபண்டன்ட் கிரேஸ், அளவுக்கு அதிகமான அந்த கிருபை அந்த மனுஷனுக்கு தருகிறார். பிரியமான நாமும் இந்த இடத்துல பவுலை போல முடிக்கிற இடத்துக்கு நம்ம பிரயாசப்படுவோம். வர்ஷிப்பர் யாக்கோபு, பழைய உடன்படிக்கையில வாழ்ந்த யாக்கோபு எப்படியா முடித்தார்? வர்ஷிப் அஸ் அ வர்ஷிப்பரா, தேவனை தொழுது கொள்கிறவனாய் முடித்தார். என்னுடைய வாழ்க்கையும் நான் வாழ வாஞ்சிக்கிறேன், முடிக்க வாஞ்சிக்கிறேன். நம்ம எல்லாருமே தேவன் நமக்கு கிருபையை தருவதற்கு அவர் ரெடியா இருக்கிறார். நான் எந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்டேங்கிறத நம்ம ஒரு நாள் மறக்காம, ஹவ் அன்வர்தி வி ஆர், நம்ம எவ்வளோ அபாத்திரவான்கள்ங்கிறத உணர்ந்து, நம்மளோட தேவை உணர்ந்து தேவனிடத்தில் நாம் கெட்டி சேருவோம் என்றால் நிச்சயமாய் பவுலுக்கு உதவி செய்த தேவன், யாக்கோபுக்கு உதவி செய்த தேவன், பவுலுக்கு உதவி செய்த தேவன் எனக்கும் நமக்கு உதவி செய்வார். நான் தொடர்ந்தேச்சியா நாம் பரிசுத்தாவின் பலத்தோடு கூட இந்த வாழ்க்கையை வாழ நாம் பிரயாசப்படுவோம். தேவன் எனக்கு நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். நம் தலைவணிங்க நாம் ஜெபிப்போம். தகப்பனே, நாங்கள் தியானித்த காரியங்களே ஆண்டவரே நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். நாங்கள் ஒரு கீழான ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ள அந்த இடத்திலேயே நாங்கள் தரித்து நின்றுட வேணாம் ஆண்டவரே. அதிகமான கிருபை, பூரணமான கிருபை, பரிபூர்ணமான கிருபை, அந்த இடத்துக்கு நாங்கள் வரணும். அநேக உதாரணங்களை பார்த்த ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அவங்களுடைய ஆரம்பம் அவங்க கையில் இல்லை, ஆனால் அவங்களுடைய முடிவு, அவங்க எடுத்த அனுதின வாழ்க்கையில் எடுத்த முடிவுகள் ஆண்டவரே, அவங்க தெரிந்து கொண்ட இடம், பவுல் தெரிந்து கொண்ட இடம், அந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு நாள் பரிசுத்தாவினால் நிரம்பி நாங்கள் வாழணும். கிருபையை எப்பொழுதும் நான் பெற்றுக்கொள்கிற இடத்துல இருக்கணும். நோ ஒன் ஆண்டவரே, இங்க இருக்கிற யாரும் ஆண்டவரே கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாத இடத்துல இருந்துடவே கூடாது. அந்த இடத்துக்கு ஒரு நாள் வந்துடக்கூடாது ஆண்டவரே. நீங்க உதவிச்சு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.